பாம்பன் சுவாமிக்கு 3 குழந்தைகள்னு சொன்னீங்க. அதுல ஒரு குழந்தைக்கு திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயிறு வலி வந்துட்டுருக்கு. ம். குழந்தைகளுக்கு வயிறு வலி வந்தது அப்டின்னா, நிச்சயமா தாங்கவே தாங்கவே முடியாது. முடியாது. குழந்தை அழுவுறத பார்த்து நமக்கு அழுகை வந்துரும். பெற்றோர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு உணர்வு தெரியும். அப்படி குழந்தை வந்து ரொம்ப அழுதுட்டே இருக்கு. பாம்பன் சுவாமிகள் வந்து முருக பக்தர் இல்லையா? அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, முருகர்ட்ட வேண்டிட்டு குழந்தைக்கு வந்து விபூதி குடுங்க. குழந்தைக்கு வயிறு வலி சரியாயிடும் அப்டின்னு சொல்றாங்க. ஆனா பாம்பன் சுவாமி என்ன சொல்றாரு, "நான் சுவாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீயும் வேண்டிக்கோ" அப்டின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 2 பேரும் சுவாமி கிட்ட வேண்டுறாங்க. வேண்டி ஒரு சில நொடிகள்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு முதியவர் வந்து அவங்க வீட்டுக்கு வராரு. ஓ! வந்து "என்னாச்சும்மா?" அப்படின்னு கேட்கவும், இவங்க சொல்றாங்க, "குழந்தை அழுவுதுங்க வயிற்று வலியினால" அப்படின்னு சொல்லவும், அவர் என்ன பண்றாரு, விபூதிய எடுத்து முருகன வேண்டிட்டு, அந்த விபூதிய வந்து குழந்தைக்கு குடுக்குறாரு. விபூதி குடுத்த ஒரு சில நொடிகள்லயே அந்த குழந்தை அழுகைய நிறுத்திருது. அழுகைய நிறுத்திருதே அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் சுவாமிக்கும், அவருடைய மனைவிக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம். சரி அந்த ஐயாக்கு ஒரு நன்றி சொல்லுவோம், ஒரு வேளை உணவு குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி அவர தேடுறாங்க.